मङ्गलश्लोकः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम् अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्। एतावता विकृतौ प्रकरणप्रमाणेन विनियोगः न भवतीति निरूपितम्। ततः परम् इदम् आरब्धं यत् विकृतौ अपि प्राकृतांग अनुवादेन विधीयमान अंगविषये प्रकरणं विनियोजकं भवति इति कश्चन विषयः पूर्वोक्त विषयस्य अपवादरूप विषयः आरब्धः। இதுவரையில என்ன சொல்லியிருந்தார்? பிரகரணம் அப்படிங்கிற பிரமாணமானது பிரகிருதியில தான் விநியோஜகமா இருக்கும். ஏன்னா பிரகிருதியில இருக்கக்கூடிய அங்கத்துக்கும் பிரதானத்துக்கும் ரெண்டுத்துக்கும் ஆகாங்ஷா இருக்குங்கிறதுனால உபயாகாங்ஷா ரூபமாக இருக்கக்கூடிய பிரகரண பிரமாணம் பிரகிருதியில மட்டும்தான் விநியோகம் செய்யும் அப்படின்னு பார்த்தோம். இப்படின்னு சொல்லிட்டு விகிருத்திலையும் சில இடத்துல உபயாகாங்ஷா சித்திக்கும். எங்கே அப்படின்னு கேட்டால், பிராகிருத அங்கத்தை உத்தேசிச்சு விகிருத்தில ஒருவேளை புதிதாக அங்கங்கள் விதிக்கப்பட்டால் அந்த இடத்துல விகிருதிக்கும் ஆகாங்ஷா இருக்கும். கதம் பாவாகாங்ஷா? பிராகிருத அங்கத்தை உத்தேசிச்சு விதிக்கப்படுகின்ற அங்கத்துக்கும் கிம்பாவாகாங்ஷா இருக்கும். அதனால அந்த இடத்துல உபயாகாங்ஷா சம்பவிக்கும் என்பதினால் விகிருத்திலையும் கூட சில இடத்துல பிரகரணம் விநியோஜகமாக ஆகும் அப்படின்னு முன்னாடி சொன்ன விஷயத்துக்கு அபவாதமாக இருக்கக்கூடிய விஷயத்தை ஆரம்பிக்கிறார். அதை விவரிக்க போறார். நாம இந்த பிரகரண பிரமாணத்தை படிக்கும் பொழுது ரெண்டு விஷயத்தை பார்த்தோம். ஒன்று, உபயாகாங்ஷா இருக்கணும், இருந்தா மட்டும்தான் பிரகரணம் விநியோஜகமா ஆகும். அதே மாதிரி கிரியாரூபமாக தான் இருக்கணும் அங்கங்கள். அதாவது பிரதான கிரியா, அந்த பிரதான கிரியாவுக்கு அங்கமாக இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு கிரியா, இப்படி இருந்தால் மட்டும்தான் அங்க பிரகரணமானது விநியோஜகமா ஆகும். பிரதானத்தை உத்தேசிச்சு விதிக்கப்படுகின்ற திரவியமோ குணஹாவோ அல்லது தேவதையோ இந்த மாதிரி அங்கங்களுக்கு பிரகரண பிரமாணத்தினால விநியோகம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டால், இவைகள் எல்லாமே சித்த பதார்த்தங்கள், கிரியாரூபமான பதார்த்தங்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம பார்த்திருந்தோம். இது ஞாபகம் இருக்கு இல்லையா? பிரகரண பிரமாணம் சித்த பதார்த்தங்களுக்கு விநியோகத்தை சொல்லாது. கிரியாரூபமா இருக்கக்கூடிய அங்கங்களுக்கு மட்டும்தான் விநியோஜகமா ஆகும் அப்படிங்கிறத நாம இதை விரிவா பார்த்தோம் இல்லையா? கதம் பாவாகாங்ஷா அப்படிங்கிறதுல கதம் அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம், அந்த தால் பிரத்யத்துக்கு என்ன அர்த்தம், இப்படி எல்லாம் வரிசையா நம்ம அர்த்தங்களை பார்த்தோம். சரி, இப்போ அதை வச்சுட்டு ஒரு கேள்வி கேட்கிறா. நனு ந தாவத் ந தத் பிரகரணாத் கிருஹ்யதே அக்ரியத்வாத். தத் அதுனா இது முன்னாடி சொல்லப்பட்டது. அதாவது எத்து விக்ருதௌ பிராகிருதாங்க அனுவாதேன விதீயதே யதா ஔதும்பரோ யூபோ பவதி இதி யூபானுவாதேன ஔதும்பரத்துவம் தத் பிரகரணாத் கிருஹ்யதேன்னு முன்னாடி சொல்லியிருக்கா இல்லையா? அப்ப அந்த உதும்பரத்துவம் தான் இங்க தத்பதத்தினால எடுத்துக்க போறோம். தத் உதும்பரத்துவம் உதும்பர காஷ்டா न प्रकरणात् गृह्यते कुतः द्रव्यं तत् सिद्ध पदार्थः न क्रिया. அதைத்தான் மனசை வச்சுன்னு சொல்றார். அக்ரியாத்வாத். பிரகரண பிரமாணமானது சித்த பதார்த்தங்களுக்குண்டான விநியோகத்தை சொல்லாதுன்னு தானே சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல
உதும்பர காஷ்டாங்கிறது திரவியம். அப்போ எப்படி அக்ரியாத்மகமான அந்த திரவியத்தை இந்த பிரகரண பிரமாணம் விநியோகம் பண்ணும் அப்படின்னு கேள்வி. முன்னாடி சொன்ன விஷயத்தை மறுபடியும் நினைவுபடுத்துறார். கிரியாயாக ஏவ பிரகரண கிராஹ்யத்வாத் एवमेव किल पूर्वमुक्तं क्रियायाः एव विनियोजकं भवति प्रकरणम् इत्युक्तम् इति चेत् वரையில் கேள்வி. சத்தியம் சத்தியம் அப்படிங்கிறது அங்கீகாரம். எந்த விஷயத்துல அங்கீகாரத்தை சொல்றா? இந்த கிரியாவான பிரகரணமானது கிரியாவுக்குத்தான் விநியோஜகமாகும் அப்படின்னு சொன்னோமே, அது சத்தியம், அதை ஒத்துக்கிறேன். ததாபி அவ்வாறு இருந்த போதிலும் ததாபி து தாவத் விதீயமானஸ்ய ஔதும்பரத்வஸ்ய அஸ்த்யேவ ஆகாங்ஷா கிம் பாவயேதிதி. இந்த ஔதும்பரத்வத்துக்கு ஆகாங்ஷா இருக்கு. என்ன ஆகாங்ஷா இருக்கு? கிம் பாவயேத். எப்படி ஆகாங்ஷா இருக்குங்கிறத நாம போன கிளாஸ்லயே பார்த்தோம் இல்லையா? உபயாகாங்ஷா எப்படி விகிருதிக்கு இருக்கக்கூடிய ஆகாங்ஷா, கதம் பாவாகாங்ஷா. அந்த ஆகாங்ஷா இருக்கும் பொழுதே இந்த ஔதும்பர காஷ்டத்துக்கும் ஆகாங்ஷா இருக்கு, கிம்பாவாகாங்ஷா இருக்கு அப்படிங்கிறத நம்ம நேற்றுக்கே பார்த்தோம். சரி, நச்ச யூபானுவாதேன தஸ்ய விதீயமானத்வாத் யூபஸ்ய ச அதிருஷ்டரூபத்வாத் தேனைவ ஔதும்பரத்வஸ்ய நைராகாங்க்ஷ்யம் ஆஹவனீயேன இவ ஆதானஸ்ய இதி வாச்சியம். இப்போ இன்னொரு கேள்வி கேட்கிறா. இந்த முந்தின வாக்கியத்துல என்ன விஷயம் சொல்லி கொடுத்தா? ததாபித்து அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த ஔதும்பரத்துவத்துக்கு, ஔதும்பர காஷ்டத்துக்கு ஆகாங்ஷா இருக்கு. என்ன ஆகாங்ஷா இருக்கு? கிம்பாவாகாங்ஷா இருக்கு. அதே மாதிரி விகிருதிக்கும் கதம்பாவாகாங்ஷா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுத்தா. இப்போ என்ன கேள்வி கேட்கிறா? இந்த உதும்பர காஷ்டமானது எதை உத்தேசிச்சு விதிக்கப்படுறது? யூபத்தை உத்தேசிச்சு விதிக்கப்படுறது. அப்போ இந்த உதும்பர காஷ்டமானது யூபத்தோடு சேர்ந்தால், யூபாங்கமா ஆனால் என்ன ஆயிடும்? இந்த உதும்பர காஷ்டத்துக்கு இருக்கக்கூடியதான கிம்பாவாகாங்ஷா பூர்த்தி ஆயிடும் இல்லையா? வெறும் யூபோத்தேசேன விகிதம் அப்படின்னு வச்சுட்டு பேச்சு. அபூர்வ சாதனீபூத யூபோத்தேசேன அப்படின்னு இன்னும் கொண்டு வரல. வெறுமனே யூபோத்தேசேன உதும்பர காஷ்டா விதியதே அப்படின்னு வச்சுட்டு பேசிட்டுக்கா. இப்போ இந்த அம்சத்தை மட்டும் வச்சுட்டு பார்த்தோம்னா யூபோத்தேசேன உதும்பரத்துவம் விதியதே. சரி, இப்போ இந்த உதும்பர காஷ்டா யூபோத்தேசேன விதியத்தைன்னு சொன்னா அதற்கு அங்கமாக சேர்ந்த சமயத்திலேயே இந்த உதும்பரத்துவத்துக்கு இருந்ததான கிம்பாவாகாங்ஷா பூர்த்தி ஆயிடுது. அப்போ விகிருதி வரைக்கும் இதனுடைய சம்பந்தத்தை கொண்டு போங்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு கேள்வி கேட்கிற. இந்த கேள்வி புரிஞ்சிருக்கா? இப்போ விகிருதிக்கும் ஔதும்பர காஷ்டத்துக்கும் சம்பந்தம் வரணுமா இருந்தா எப்போ? இந்த உதும்பரம் நேரா விகிருதி வரையில் கொண்டு போனாதானே, அது வரையில் கொண்டு போக வேண்டாம். யூபோத்தேசன விதியத்தைன்னு சொன்னா யூபத்துக்கும் இதுக்கும் அங்காங்கி பாவம் சொன்னாலே போதும், யூபத்துக்கு இருக்கக்கூடியதான கிம்பாவாகாங்ஷா உபசமனம் ஆயிடும். எதை போல? அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் காமிக்கிறார். இந்த அக்னி ஆதானம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? நம்ம ரொம்ப பிரயோகம் பண்ணுவோம், இவரை இன்னைக்கு அக்னி ஆதானம் பண்ணிக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த ஆதானம் அப்படிங்கிறது எதை உத்தேசிச்சு விதிக்கிறா அப்படின்னு கேட்டால் ஆகவனீய அக்னியை உத்தேசிச்சு இல்லையா? அக்னி சித்திக்கணும், அதுக்காக தானே அங்க ஆகவனீய அக்னியில தவிர்த்து மற்ற அக்னிகளும் சித்திக்கிறது. ஆதானத்தினுடைய பிரயோஜனம் என்னது அப்படின்னு கேட்டால் அக்னி சித்தி. இந்த அக்னி சித்தி அப்படிங்கிறது திருஷ்டமான அக்னியா இல்லை அதிருஷ்டமான அக்னியா அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப பாருங்க, நாம சாதாரணமா ஒரு லௌகிகமா ஒரு அக்னி உற்பத்தி பண்றோம், அதுவும் அக்னி தான். ஆதானம் பண்ணினதுக்கு அப்புறம் நமக்கு சித்திக்கக்கூடிய அக்னி, அதுவும் அக்னி தான். ரெண்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரிகிறதா அப்படின்னு கேட்டா நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு வித்தியாசமும் தெரியாது. ரெண்டும் ஒரே மாதிரி ஜுவலமாதா ஜொலிக்கிறதா இருக்கு. ஆனால் அதுல இந்த ஆதானாதி சம்ஸ்காரத்தினால
ஒரு அபூர்வம் அதிருஷ்டம் உண்டாகி அந்த அக்னியில ஒரு விசேஷம் இருக்குன்னு ஒத்துக்கணும். இல்லைன்னா என்ன ஆயிடும், லௌகிக அக்னி இது ஒண்ணுன்னு ஆயிடும் இல்லையா. சம்ஸ்கார சம்ஸ்கிருதமா இருக்கு அந்த அக்னி, அந்த ஆகவனிய அக்னி. சரி, இப்ப நமக்கு தேவையான அம்சம் எதுன்னு கேட்டா, இந்த ஆதானத்தினால நமக்கு என்ன சித்திக்கிறது? ஆகவனிய அக்னி சித்திக்கிறது. ஆகவனிய அக்னி சித்திக்கிறது. இது அதிருஷ்ட ரூபமான அக்னி இல்லையா. திருஷ்டமா நமக்கு அக்னி தெரிஞ்சாலும் அதுக்குள்ளார ஒரு அதிருஷ்டம் இருக்கு. அதுதான் இந்த ஆதானத்தினால் சித்திச்சது. இதுதானே லௌகிக அக்னிக்கும் ஆகவனிய அக்னிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். பார்க்கும் பொழுது ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தாலும் ஆகவனியத்துல அந்த லௌகிக அக்னியில இல்லாத ஒரு விஷயம் என்னது அப்படின்னு கேட்டா, ஆதானம் முதலியதான சம்ஸ்காரத்தினால ஏற்பட்டதான அதிருஷ்டம். அப்போ என்ன அடுத்து, இந்த ஆதானமானது ஆகவனிய அக்னிக்கு நம்ம அங்கம்னு சொல்றோமா, அதோட நிறுத்திக்கிறோமா, இல்ல ஆகவனியத்தினால பண்ணக்கூடிய எத்தனை கர்மாக்கள் வரிசையா இருக்கோ, இதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ண போறானோ, ஆஹிதாக்னியா இருக்கிற அந்த எஜமானஹா என்னென்னலாம் கர்மா பண்ணிக்கிறானோ அத்தனை கர்மாக்களுக்கும் இந்த ஆதானம் அக்னி ஆதானம் பண்றானே, அந்த அக்னி ஆதானமானது அங்கம் அப்படின்னு சொல்ல போறோமா? கேள்வி எல்லாம் புரிஞ்சது இல்லையா. அக்னி ஆதானமானது ஆகவனியத்துக்கு மட்டும் அங்கம்னு சொல்லி நிறுத்திட போறோமா, அல்லது மேற்கொண்டு அவன் பண்ணக்கூடிய அத்தனை கர்மாக்களுக்கும் இந்த ஆதானம் அங்கம் அப்படின்னு சொல்ல போறோமா அப்படின்னு கேட்டால், சொல்லுங்க. இந்த இதுக்கு மட்டும்தான், அதாவது ஆகவனியத்துக்கு மட்டும்தான் அங்கம்னு சொல்ல போறோம். ஏன்னா ஆதானம் பண்ணினதுனால ஆகவனியத்துல ஒரு அதிருஷ்டம் வந்தாச்சு. அப்போ அதிருஷ்ட ரூபமா இருந்தால் அதோட நம்ம நிறுத்திக்கிறோம் இல்லையா. இப்ப இந்த திருஷ்டாந்தம் நமக்கு நல்லா புரிஞ்சுது இல்லையா. ஆதானம் எதற்கு அங்கம் அப்படின்னு சொன்னோம், அது புரிஞ்சுது இல்லையா. அதே மாதிரி பிரகிருத ஸ்தலத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த யூபம் யூபகா அப்படிங்கிறது அதிருஷ்ட ரூபம். அதாவது அதிருஷ்டங்களை கொண்டது. எப்படி அக்னியான அதிருஷ்டங்களை கொண்டதோ அதை போல அதிருஷ்டத்தை கொண்டது. இந்த யூபத்தை உத்தேசிச்சு ஔதும்பரம் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த ஔதும்பரம் ஔதும்பர காஷ்டத்தினால யூபம் உண்டாயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அதோட அந்த ஔதும்பர காஷ்டத்தினுடைய வேலை முடிஞ்சது. எப்படி ஆதானத்தினால ஆகவனியம் உண்டாச்சு, உண்டான உடனே ஆதானத்தினுடைய காரியம் முடிஞ்சிருது அப்படின்னு சொல்றோமோ அதை போல இப்போ இந்த உதாரணமும் பிரகிருதத்துல சொல்ல வந்த விஷயமும் ரெண்டும் நல்லா புரிஞ்சிருக்கா? பங்கி பாருங்க. இதை வச்சிருந்தா கேள்வி கேட்கிறா. நச்ச யூபானுவாதேனா தஸ்ய விதீயமானத்வா, தஸ்யன கஸ்ய ஔதும்பரத்வஸ்ய, சரியா, தஸ்ய ஔதும்பரத்வஸ்ய விதீயமானத்வாத் யூபஸ்ய ச அதிருஷ்ட ரூபத்வாத். யூபகா அப்படிங்கிறது அதிருஷ்ட ரூபமா இருக்கு இப்படின்னு வச்சுட்டு பேச்சு. வஸ்துதா அப்படி இல்லை. யூபகாங்கிறது திருஷ்ட ரூபமாகவும் சில விஷயங்கள் அதுல இருக்கு, அதிருஷ்ட ரூபமாகவும் இருக்கு. சரியா. இப்போதைக்கு பூர்வபக்ஷி கேள்வி கேட்கும் பொழுது அதிருஷ்ட ரூபம் அப்படின்னு வச்சுட்டு பேசிட்டு இருக்கான். அதிருஷ்ட ரூபத்வாத் தேனைவ ஔதும்பரத்வஸ்ய நைராகாங்ஷம். நைராகாங்ஷம் நாம கிம் கிம் பாவயேத் அப்படின்னு ஒரு ஆகாங்ஷா இருந்தது. இந்த யூபத்தை உண்டு பண்ணினதுனாலேயே ஔதும்பரத்துவத்துக்கு இருந்ததான ஆகாங்ஷா பூர்த்தி ஆயிடுது, நிராகாங்ஷம் ஆயிடுது. ஆகாங்ஷா போயிடுதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம எதுவரையில் கொண்டு போக வேண்டாம், விகிருத்தி வரையில் இந்த ஔதும்பரத்துவத்தை கொண்டு போக வேண்டாம் இல்லையா. கேள்வி புரிஞ்சது இல்லையா. ஆகவனீயேன ஆதானஸ்ய ஆகவனீயேன இவ ஆதானஸ்ய இதி இதி இதுவரையில் கேள்வி இது நஜவாச்சம் அப்படின்னு கேள்வி கேட்காதீங்கோ. ஏன் கேள்வி கேட்கக்கூடாது? யூபஸ்ய கேவல அதிருஷ்ட ரூபத்வாபாவாத். யூபகா அப்படிங்கிறது கேவலம் அதிருஷ்ட ரூபம் இல்லை. தஸ்யஹி, ஏன் அந்த மாதிரி அது யூபகா அப்படிங்கிறது அதிருஷ்ட ரூபம் மாத்திரம் கொண்டதாக இல்லை அப்படின்னு கேட்டா, அதை சொல்லும் பொழுது திருஷ்டாதிருஷ்ட கணஹா யூபகான்னு சொல்றா. அதுல
யூபச்சேதனம் பண்றா இல்லையா, இந்த காஷ்டத்தை வெட்டி தானே கொண்டு வரா, அந்த யூபச்சேதனம். அதுக்கப்புறம் அதுல அஷ்டாஸ்ரீகரணம்னு பண்ணுவா. பார்த்திருக்கேன் இல்லையா நீங்க? அஷ்டாஸ்ரீகரணம். அந்த டைமண்ட் ஷேப் மாதிரி, இப்படி டைமண்ட் ஷேப்னா அந்த ஷார்ப்பா இல்ல, 8 பக்கமும் அதை கொஞ்சம் வெட்டி விடுவா. ஏன் அப்படின்னு கேட்டா, அதுல இந்த ரசனா கட்டும் பொழுது கிரிப்பா நிற்கும் அப்படியே. புரியுறது இல்லையா? இதெல்லாம் வந்து திருஷ்ட பிரயோஜனம். அதே மாதிரி அதனுடைய ஒரு பீஸ் ஸ்வருகுன்னு சொல்லுவோம், அதை கொண்டு வந்து அந்த ஓட்டையில கீழே வைப்பா. எதுக்கு தெரியுமோ அதெல்லாம்? இதை பார்த்துருக்கல நீங்க? அத முதல் அந்த சேதனம் பண்ணும் பொழுது வரக்கூடிய அந்த பீஸ் இருக்கு இல்லையா, அந்த பீஸை கொண்டு வந்து ஒரு குழி தோண்டி அதில் வைக்கிறா இல்லையா, வைக்கும் பொழுது கீழே அந்த சின்ன பீஸை வைப்பா. ஏன் தெரியுமோ அது? ஒருவேளை இந்த பூமியினுடைய ஈரப்பதத்தினால அந்த ஃபங்கஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும் இல்லையா, நம்ம என்ன சொல்லுவோம், பூச்சி அரிக்கிறதுன்னு சொல்லுவோம். அப்படி அரிக்கிறதா இருந்தால் எடுத்த உடனே அந்த யூப்பத்துக்கு வந்து சேராது. ஏன்னா கீழே அதுக்கு ஒரு சின்ன ஒரு மரக்கட்டை துண்டு வைக்கிறா இல்லையா, அதுல போய் அந்த ஈரப்பதங்கள்லாம் போய் சேர்ந்துடும். நேரடியா ஈரப்பதமானது யூப்பத்துக்கு வராது. அதுக்கு பேர் ஏதாவது ஸ்வருகுன்னு சொல்லுவா. அந்த முதல் வெட்டும் பொழுது துண்டார பீஸ் இருக்கே, அந்த பீஸுக்கு ஸ்வருகுன்னு பேர். அதே மாதிரி அதுல இருந்து ஒரு சின்னதா வரும் இல்லையா இன்னொரு பீஸ், அந்த பீஸ் வச்சுதான் அஞ்சனம் பண்ணுவா. அஞ்சனம் சொன்னா மொத்தமா அந்த லேபனம் பண்றது, ஆஜ்யம் லேபனம் பண்றா இல்லையா, அந்த பீஸ் வச்சுதான் பண்ணுவா. இது மாதிரிலாம் இருக்கு, பிரயோகங்கள்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து என்னது, இதெல்லாம் திருஷ்ட ரூபமான கிரியைகள், அதிர்ஷ்டமானது இல்லை இல்லையா? இப்போ இப்படி யூபத்துல திருஷ்ட பிரயோஜனமான சில விஷயங்களும் இருக்கு, அதிர்ஷ்ட விதமா இருக்கு. அதிர்ஷ்ட விதம் இந்த புரோக்ஷணங்கள், அதே மாதிரி அந்த சொருங்கிற இந்த யூபத்தை வைக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆஜ்யத்தினால சுவாகாரங்கள் உண்டு. அங்கேயும் வந்து ஆஜ்யத்தை விடணும்னு இருக்கு. இந்த மாதிரியா இருக்கக்கூடியதான அதிர்ஷ்ட விஷயங்களும் அதுல உண்டு. புரோக்ஷனாதிகள், அஞ்சனம் சொல்றோமே, அந்த அஞ்சனமே அதிர்ஷ்ட ரூபம் தான். சரியா? அப்போ இந்த யூபகா எப்படி இருக்குன்னு கேட்டா, திருஷ்டமான சில அங்கங்களையும் அதிருஷ்டமான சில அங்கங்களையும் கொண்டதாக இருக்கு. அதைத்தான் எப்படி சொல்லுவா, திருஷ்டாதிருஷ்ட கணஹா அப்படின்னு சொல்லிடுவா. சரியா? இப்ப பாருங்க, யூபஸ்ய, அதைத்தான் மனசை வச்சுன்னு சொல்றார், யூபஸ்ய கேவல அதிருஷ்ட ரூபத்துவ அபாவாத் திருஷ்ட ரூபத்துவம் அப்படி அஸ்தின்னு. தஸ்யஹி, சரி இது எப்படி நீங்க முடிவு பண்றீங்க அப்படின்னு கேட்டா, தஸ்யஹி தஸ்யஹி இத்துக்தே யூபஸ்யஹி தத்ரூபத்வே கேவல அதிருஷ்ட ரூபத்வே காதிரத்வாதிகம் கேவல அதிருஷ்டார்த்தம் சியாத். ஒரு விஷயத்தை இதை காமிச்சு கொடுக்குறா, இது வெறும் அதிருஷ்ட ரூபம் இல்லை அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறா. இது நமக்கு தெரிய வேண்டிய விஷயம். பிரகிருதியில இந்த யூபத்துக்கு உண்டான காஷ்டம் எது? நம்ம நேற்று கூட படிச்சோம் இல்லையா, காதிர காஷ்டம். ஒருவேளை இந்த யூபமானது அதிருஷ்ட ரூபம் மட்டுமாக இருந்தால் இதுக்கு பிரதிநிதியே கிடைக்காது. எப்பொழுதுமே ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், வெறும் அதிருஷ்ட ரூபமா இருக்கக்கூடிய ஒண்ணுத்துக்கு பிரதிநிதி கிடையாது. திருஷ்ட ரூபமா இருக்கிறதா இருந்தா மட்டும்தான் பிரதிநிதி உண்டு இல்லையா? பல இடங்கள்ல நம்ம இது பார்க்கலாம். இப்போ சோமஹா லதா இருக்கே, அது கிடைக்கலன்னு சொன்னா அதற்கு பிரதிநிதியா பூதீகம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இப்போ இந்த சோமஹா வந்து ஒருவேளை அதிருஷ்ட ரூபமா இருந்தால் அதற்கு பிரதிநிதி கிடையவே கிடையாது. ஏன்னா சாமான்யமா யோசிச்சு பார்ப்போம், இந்த சோமத்தினால கிடைக்க வேண்டிய, அதாவது எப்படி வச்சுட்டு பேசிட்டு இருக்கோம், சோமலதாங்கிறது அதிருஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடியது, யாகத்துல அது திருஷ்ட பிரயோஜனமா இல்லை அப்படின்னு வச்சுட்டு பேசுறோம். வாஸ்தவிகத்துல சோமஹா திரவியங்கள் எல்லாமே திருஷ்ட ரூபம்தான். சரியா? வச்சுட்டு பேசுறோம் புரியறதுக்காக. இந்த சோமலதா ஒருவேளை அதிருஷ்ட ரூபமா இருந்தால்
யாகத்துல இந்த சோமத்தினால உண்டாகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இருக்கே, அது பூதீகத்தினால கிடைக்குமான்னு கேட்டா நமக்கு எப்படி தெரியும்? தெரியவே தெரியாது. சாமானியமா யோசிப்போமே, இந்த ஸ்மார்த்த கர்மாக்கள்லயே ஏதாவது ஒரு கர்மாவில சமித்து, ஒரு குறிப்பிட்ட சமித்து விதிக்கப்பட்டிருக்கு, அரச சமித்து விதிக்கப்பட்டிருக்குன்னு வச்சுப்போமே, அது கிடைக்கல. ஒருத்தன் என்ன பண்றான், புரச சமித்தை எடுத்து வச்சு பண்றான். இப்படி பண்ண முடியுமான்னு கேட்டா அதுக்கு வாக்கியம் வேணும், இல்லைன்னா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டா, இந்த அரச சமித்தினால பண்ணினால் எந்த ஒரு அதிர்ஷ்டம் உண்டாகுமோ அந்த அதிர்ஷ்டமானது புரச சமித்தினால பண்ணினால் கிடைக்குமான்னு கேட்டா தெரியாது. நம்மளால அது கண்ணுக்கு தெரிய பரார்த்தம் கிடையாது, அதனால நமக்கு தெரியாது, சொல்ல முடியாது, கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. இப்ப புரியுறதா உங்களுக்கு? இந்த விஷயம் புரிஞ்சிருக்கா? ஆனா திருஷ்ட பிரயோஜனமான ஒண்ணு இருந்தால் அதுக்கு பிரதிநிதி கண்டிப்பா உண்டு, சொல்ல முடியும். சோமலதாவானது யாகத்துல திருஷ்ட விதையாதான், திரவியங்கள் எல்லாமே யாகத்துல திருஷ்ட விதையாதான் உபயோகப்படுறது. யாகத்துல பலத்தை உத்தேசிச்சு விதிக்கப்பட்டிருந்தா அது வேற விஷயம். ஆனால் யாகத்துல திரவியங்கள் திருஷ்ட விதமாதான் உபகாரம் பண்றது. அதனாலதான் திரவியங்களுக்கு பிரதிநிதி உண்டு. எதெல்லாம் அதிர்ஷ்டத்தை உண்டு பண்றதாக இருக்கோ அதெல்லாம் அதுக்கெல்லாம் பிரதிநிதி கிடையாது. பிரயாஜத்துக்கு பதிலாக நான் அனுயாஜத்தை 4 ஆவர்த்தி எக்ஸ்ட்ரா பண்றேன்னு பண்ண முடியாது. ஏன்னு கேட்டா, பிரயாஜத்தினால தர்ஷபூர்ண மாசத்துக்கு எந்த விதமான ஒரு உபகாரம் கிடைக்குமோ அதே விதமான உபகாரமானது அனுயாஜத்தினால கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதனால அதிர்ஷ்ட ரூபமாக அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடியதான அங்கங்களுக்கு பிரதிநிதி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். சரி, இதை இப்ப எதுக்காக சொல்றா அப்படின்னு கேட்டா, இந்த யூபகா அப்படிங்கிறது அதிருஷ்ட ரூபம் மாத்திரம் இல்லை, திருஷ்ட ரூபமும் தான் அப்படின்னு சொன்னா அத நல்லா புரியும்படி சொல்றதுக்காக ஒரு பிரகிருத்தில ஒரு விஷயத்தை சொல்றா. பிரகிருத்தில யூபத்துக்கு உண்டான காஷ்டம் காதிரகா. இந்த காதிரம் கிடைக்கலேன்னு சொன்னால் அதுக்கு பதிலாக பிரதிநிதியாக கதர காஷ்டா சொல்லப்பட்டிருக்கு. எங்கே? இதெல்லாம் பிரகிருதியில. சரியா? இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது, இந்த யூபகாவானது கேவல அதிர்ஷ்டம் இல்லை. ஏன்னா அதிர்ஷ்டமா இருந்தா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அதுக்கு பிரதிநிதி கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? யூபமானது, யூபகா அதிர்ஷ்ட ரூபமா மாத்திரம் இருந்தால் இந்த காதிரத்தினால கிடைக்கக்கூடியதான அபூர்வம், காதிரத்தை வச்சுண்டு யூபத்தை பண்ணினால் கிடைக்கக்கூடியதான அபூர்வம் இருக்கே, அந்த அபூர்வமானது கதிர காஷ்டத்தினால பண்ணினால் வருமா அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியாது, சொல்ல முடியாது. ஆனா பிரதிநிதி சொல்லப்பட்டிருக்கு. அதுல இருந்து என்ன தெரிகிறது, இந்த யூபகாவானது கேவல அதிர்ஷ்ட ரூபம் இல்லை, திருஷ்ட ரூபமாகவும் இருக்கு. அதனாலதான் பிரதிநிதியானது அதற்கு சொல்லப்பட்டிருக்கு. புரியுறதா? இப்போ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கா எல்லாருக்கும்? சொல்ற பாருங்க. தஸ்யஹி, தஸ்யஹி இத்யுக்தே யூபஸ்யஹி தத்ரூபத்வே கேவல அதிருஷ்ட ரூபத்வே காதிரத்வாதிகம் கேவல அதிருஷ்டார்த்தம் ஸ்யாத். அதிருஷ்டார்த்தமேவ அதிருஷ்டோத்பத்தியர்த்தமேவ ஸ்யாத் காதிரம். காதிரமானது அதிருஷ்டார்த்தமா இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு கேட்டா, அது அதிருஷ்டார்த்தமா இருந்தால் காதிரத்துக்கு பிரதிநிதியாக சொல்லப்பட்ட கதிரத்தை எடுத்துக்கவே முடியாது இல்லையா? நச்ச தத் சம்பவதி, குதஹ ந சம்பவதி, ததா சதி. ததா சதி இत्युक्ते அதிருஷ்டார்த்தத்வே, காதிரஸ்ய அதிருஷ்டார்த்தத்வே கதிராபாவே பிரதிநிதித்வேன கதர உபாதானம் ந ஸ்யாத். உபாதானம் நாம கிரகணம், கதர காஷ்ட கிரகணம் ந ஸ்யாத். குதஹ ந ஸ்யாத், அதுக்கு பதில் சொல்ற அதிருஷ்டார்த்தஸ்ய பிரதிநித்யபாவாத். அதிருஷ்டார்த்தமாக இருக்கக்கூடிய அங்கங்களுக்கு பிரதிநிதி கிடையாது.
ஏன் கிடையாது? அதற்கு விடை சொல்றா, நகி கதிரஜன்யம் அதிருஷ்டம், அதாவது கதிர காஷ்டத்தினால உண்டாகக்கூடிய அதிருஷ்டமானது கதரேன கிரியதே, கதரத்தினால உண்டாகும். அதாவது காதிரத்தினால உண்டாகக்கூடியதான அதிருஷ்டம் கதிரத்தினாலையும் உண்டாகும் அப்படிங்கிற விஷயத்துல இத்தியத்திர பிரமாணம் நாஸ்தி, பிரமாணம் இல்லை. அதையேவ, அதனாலதான் என்ன சொல்லி கொடுத்துருக்கா, ந அதிருஷ்டார்த்தானாம் பிரதிநிதி, அதிருஷ்டார்த்தமாக இருக்கக்கூடிய, அதிருஷ்டத்துக்கு அங்கமாக இருக்கக்கூடிய அங்கங்களுக்கு, அதாவது அதிருஷ்டத்துக்கு அங்கமா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு என்ன கிடையாது? பிரதிநிதி நாஸ்தி இத்யுக்தம். குத்திர உக்தம் தத்? ததுக்தம் ந தேவதாக்னி சப்த கிரியம் அந்யார்த்தத்வாத். இதுல ந அப்படின்னா கிடையாது அப்படின்னு அர்த்தம். என்ன கிடையாது? தேவதாவுக்கு பிரதிநிதி கிடையாது, அக்னிக்கு பிரதிநிதி கிடையாது. ஏன்னா அக்னியானது அதிருஷ்ட ரூபமா இருக்கு இல்லையா? ஆகவனியத்துல பண்ண வேண்டியது ஆகவனியத்துல பண்ண முடியும், காருக பத்திரத்துல நான் பண்றேன்னு பண்ண முடியாது. சரியா? சப்த கிரியா இவைகளுடைய சமாகாரம் தான் தேவதாக்னி சப்த கிரியம் அப்படின்னு பண்ணியிருக்கா. பாருங்க, தேவதா அப்படின்னா இது என்ன உதாரணம் சொல்லலாம் பாருங்க. அக்னையே இதன் மமன் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல இதே அக்னி அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதான வேற சப்தத்தை நான் சொல்றேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எந்த சப்தத்தினால நிர்தேசம் பண்ணப்பட்டிருக்கோ அதே சப்தத்தினாலதான் சொல்லணும் அப்படின்னு நியமம். சரியா? அக்னையே இதன் நமஹா பதிலா நான் கொஞ்சம் வித்தியாசமா சொல்றேன், ஜாத வேத சகிதன்மா அப்படின்னு சொல்லக்கூடாது, தப்பு. அதே மாதிரி அக்னி இப்பதான் சொன்னேன், ஆகவனியாதிகள், ஆகவனியாதிகள்ல பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த வேற ஒரு அக்னியில நான் பண்றேன்னு பண்ணக்கூடாது, அதுக்கும் பிரதிநிதி கிடையாது. ஏன்னா அதிருஷ்ட ரூபம் இது எல்லாமே. சப்தஹா மந்திரஹா, இந்த மந்திரம் சொல்லணும்னு விதிக்கப்பட்டு இருந்தால் அதுவும் எந்த மாதிரியான மந்திரம்னு கேட்டா பிரயோக ஸ்மாரகமாக இருக்கக்கூடிய மந்திரங்கள் விஷயத்துல இல்லை. வேற சில மந்திரங்கள், அதாவது அதிருஷ்டார்த்தமா சொல்லப்படுகின்ற மந்திரங்கள் இருக்கு இல்லையா, அந்த மந்திரங்களுக்கு பதிலா நான் வேற இன்னொரு மந்திரம் சொல்றேன், எனக்கு சௌகரியமா இருக்கக்கூடிய மந்திரத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. கிரியா, பிரயாஜாதி கிரியா, இதையும் நம்ம முன்னாடி பார்த்தோம். அதாவது பிரயாஜத்தினால உண்டாகக்கூடிய உபகாரமானது அனுயாஜத்தினால உண்டாகுமா அப்படின்னு கேட்ட தெரியா, சொல்ல முடியாது, கிடையாது, அவ்வளவுதான் தாத்பரியம். அதனால இதுல இருந்து என்ன தெரிகிறது நமக்கு? அதிருஷ்டார்த்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு பிரதிநிதி கிடையாது. சரி, இந்த மொத்த விசாரத்திலிருந்து நமக்கு என்ன கிடைச்சது? பிரகிருதியிலே கதிரஸ்தானத்திலே பிரதிநிதியாக கதம் சொல்லப்பட்டதுனால இந்த இந்த காதிரமானது அதிருஷ்டார்த்தமாக இல்லை, அதாவது யூபகா கேவல அதிருஷ்டஸ்வரூபமாக இல்லை, திருஷ்டஸ்வரூபமாகவும் இருக்கு. எதனால? அதனுடைய அங்கமாக இருக்கக்கூடிய கதிரத்துக்கு பிரதிநிதி சொல்லப்பட்டிருப்பதினால். இது நல்லா புரிஞ்சுது இல்லையா? இப்போ அதே மாதிரிதான் விகிருத்திலையும் ஔதும்பர காஷ்டா விதிக்கப்பட்டிருக்கே. உதும்பர காஷ்டா இது அதிருஷ்ட ரூபமான யூபத்தை உத்தேசிச்சு இல்ல, திருஷ்டாதிருஷ்டமாக இருக்கக்கூடியதான யூபத்தை உத்தேசிச்சுன்னு சொல்லணும். அங்கேயும் கூட எந்த மாதிரியான திருஷ்டமான யூபகான்னு சொன்னா எதற்கா பாருங்க, இந்த யூபமானது உதும்பரத்தினாலதான் வருமா அல்லது வேற எந்த காஷ்டத்தை வச்சிருந்தாலும் வந்துடுமா? திருஷ்ட ரூபம்னு நம்ம வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு தேவை என்னது? பசு நியோஜனம் பண்ணணும். நியோஜனம்னு அதை கட்டி வைக்கிறது, அதற்கு நமக்கு ஒரு காஷ்டம் வேணும் அப்படின்னு வச்சுப்போம். இதுதான் அங்க பிரயோஜனம். எதுக்கு? யூபத்துக்கு திருஷ்ட பிரயோஜனம் வச்சுப்போம். இப்போ இது இந்த ஒரு பிரயோஜனமானது உதும்பர காஷ்டத்தினால பண்ணப்பட்ட யூபத்துக்கு தான் கிடைக்குமா, இல்ல வேற ஒரு காஷ்டத்தை வச்சிருந்தாலும் பண்ண முடியுமா? வேற ஒரு காஷ்டம் வச்சிருந்தாலும் பண்ண முடியும். அப்போ மெனக்கட்டு ஔதும்பரத்தை விதிச்சதுனால நமக்கு என்ன தெரிகிறது?
இது வெறும் யூபத்தை உத்தேசிச்சு விதிக்கல, விகிருதி அபூர்வ சாதனமாக இருக்கக்கூடிய யூபத்தை உத்தேசிச்சு இந்த இடத்துல எது விதிக்கப்படுறது, உதும்பர காஷ்டாவானது விதிக்கப்படுறதுன்னு சொல்லணும் இல்லையா? இப்ப நாம இந்த மாதிரி எங்க பார்த்துருக்கோம்னு நான் சொல்றேன். விரீஹின் புரோக்ஷத்தின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? புரோக்ஷனம் விதிக்கப்பட்டிருக்கு எதை உத்தேசிச்சு? விரீஹியை உத்தேசிச்சு. சரி, இந்த புரோக்ஷணத்தினால விரீஹி உண்டாரதா என்ன? இல்ல, அது ஏற்கனவே தயாராகிதான் இருக்கு. தயாரான ஒரு விரீஹி தான் கொண்டு வரோம். அப்போ இந்த புரோக்ஷணம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, வெறும் விரீஹித்வாவ சின்ன உத்தேசன புரோக்ஷணம் விதியத்தைங்கிறது இல்ல, அபூர்வ சாதனீபூதமான விரீஹியை உத்தேசிச்சுதான் இந்த புரோக்ஷணம் விதிக்கப்படுறது. அப்படி புரோக்ஷணம் பண்ணி சம்ஸ்காரம் பண்ணினாதான் அந்த விரீஹிக்கு அபூர்வ சாதனத்துவம் சித்திக்கும், இல்லாட்டி சித்திக்காது. அப்படின்னு நம்ம எங்க கொண்டு போனோம்? பிரதானஜன்ய அபூர்வம் வரையில் கொண்டு போனோம். அபூர்வ சாதனத்துவம் வரையில் இங்க விவக்ஷிதமா கொண்டு போனோம். ஞாபகம் இருக்கா இந்த விஷயம் படிச்சது? அத போல இங்கேயும் யூபோத்தேசேன உதும்பர காஷ்டா விதியத்தேன்னு சொன்னா வெறும் யூபோத்தேசேன அப்படின்னு இல்லை, விகிருதி ஜன்ய அபூர்வ சாதனீபூத யூபோத்தேசேனன்னு சொல்லணும். அது வரையில் கொண்டு போகணும். அப்ப விகிருதி சம்பந்தா இங்கே கொண்டு வர வேண்டியதாக இருக்கு. இது அம்சம் புரிஞ்சிருக்கா? சரி, இந்த சூத்திரத்துல ந தேவதாக்னி சப்த கிரியம் அந்யார்த்தத்வாத் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த அந்யார்த்தம்னா என்ன அர்த்தம்? அதற்கு விளக்கம் கொடுக்குறா. அந்யார்த்தத்வாத் இத்யஸ்ய அதிருஷ்டார்த்தத்வாத் இத்யர்த்தா. ஏதேஷாம் தேவதாக்னி சப்த கிரியாயாः किं नास्ति क्रिया देवताग्निशब्दक्रियाणां प्रतिनिधिर्नास्ति कुतः अदृष्टार्थत्वात्। प्रतिनिधित्वेन च उपादानं कदरादेः उक्तं ग्रन्थेषु प्रकृतो प्रकृतिயிலே प्रतिनिधित्वेन எதற்கு பிரதிநிதியாக? காதிரத்துக்கு பிரதிநிதியாக உபாதானம் கதராதேஹே கதராதி काष्ठानाम उपादानं नाम ग्रहणम उक्तम कुत्र ग्रंथेषु तत्र तत्र ग्रंथेषु श्रौत ग्रंथेषु उक्तमस्ति। तस्मात् न यूपस्य केवल अदृष्ट रूपत्वम. இதுவரையில் நம்ம விசாரம் பண்ணினதுல நமக்கு என்ன கிடைக்கிறது? யூபஸ்ய கேவல அதிருஷ்டார்த்தத்துவம் நாஸ்தி, அபிது திருஷ்டாதிருஷ்ட சம்ஸ்கார கணஹ இதி दृष्टादृष्ट संस्कार गणः यूपः इति சாம்பிரதாயிகாக. சாம்பிரதாயிகாகன்னு சொன்ன பிராச்சீனாக, மீமாம்சக சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய பிராச்சீனாக்கள் இப்படி சொல்லி கொடுத்திருக்கா. ஏவஞ்ச ஔதும்பரத்வஸ்ய ந யூபமாத்திரேன நைராகாங்க்ஷ்யம். ஔதும்பரமானது யூபஸ்வரூபத்தை உத்தேசிச்சு விதிக்கப்படல. அதாவது இந்த ஔதும்பரத்தினால பண்ணினாதான் யூபம் வரும், வேற காஷ்டத்தினால பண்ணினால் யூபம் வராது அப்படிங்கிறது இல்லை. யூபஸ்வரூபத்தை உத்தேசிச்சு இந்த உதும்பரத்துவம் விதிக்கப்படவில்லை. ஏவஞ்ச ஔதும்பரத்வஸ்ய ந யூபமாத்திரேன நைராகாங்க்ஷ்யம் திருஷ்ட சம்ஸ்காரஸ்ய பிரகாராந்தரேனாபி சம்பவாத். பிரகாராந்தரேன இत्युक्ते காஷ்டாந்தரேனாபி சம்பவாத். அतश्च अस्ति औदुम्बरत्वस्य आकांक्षा. कीदृशी आकांक्षा अस्ति औदुम्बरत्वस्य? அதாவது யூபத் உத்தேசிச்சு விதிக்கப்பட்டது என்பதனாலேயே, யூபத்தை உண்டு பண்ணுகிறது என்பதனாலேயே உதும்பரத்துடைய ஆகாங்ஷா பூர்த்தி ஆகல. எந்த ஆகாங்ஷா? கிம்பாவாகாங்ஷா பூர்த்தி ஆகவில்லை. விக்ருதே ஏவமேவா, இதை போலவே விக்ருதேஹே அப்பி கதம் பாவாகாங்ஷா அஸ்தி. விக்ருதேஹே அப்பி அஸ்தி கதம் பாவாகாங்ஷா. இப்போ உபயாகாங்ஷா இருக்குன்னு தெரிஞ்சு போய் அடுத்து சாச்ச சாச்ச இत्युक्ते விகிருதிகத கதம் பாவாகாங்ஷா. விகிருதிக்கு இருக்கக்கூடியதான கதம் பாவாகாங்ஷாவானது ததா சாமியதி, அப்போதான்
சாந்தி அடையும். அப்பதான் ஆகாங்ஷா பூர்த்தி அடையும். எப்போ? யதா எப்பொழுது உபகாராக தத் பிருஷ்டபாவேன ச பதார்த்தாக அன்வீயந்தே நது உபகாரமாத்திரான்வயேன சாம்யதி. இங்க நாம இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். விகிருதிக்கு தேவையான உபகாரம், விகிருதிக்கு என்ன தேவை இருக்குன்னு கேட்டா உபகாரம் தேவையா இருக்கு. அதாவது விகிருதியானது அதனுடைய உத்தேசமாக இருக்கக்கூடிய பலனை உண்டு பண்றதுக்கு அபூர்வம் உண்டு பண்ணணும். அந்த அபூர்வம் உண்டு பண்றதுக்கு அந்த விகிருதிக்கு அங்கங்கள் தேவையா இருக்கு. அங்கங்கள் தேவையா இருக்குங்கிறத விட அங்கங்களால உண்டாகக்கூடியதான உபகாரம் தேவையா இருக்கு. அதனுடைய உதவி தேவையா இருக்கு. சரியா? நாம இந்த லௌகிக உதாரணமா பார்க்கலாம். இப்போ வீட்டுல ஏதோ சின்ன காரியம் இருக்கு, புஸ்தகங்கள் அடுக்கி வைக்கணும்னு வச்சுப்போமே. இப்போ எனக்கு உபகாரம் தேவையா இருக்கா, அந்த உபகாரம் பண்றதுக்கு உண்டான ஆள் தேவையா இருக்கா அப்படின்னு கேட்டா முதல்ல எனக்கு உபகாரம் தான் தேவையா இருக்கு. அந்த உபகாரமானது, உபகாரம்ங்கிறது நமக்கு உதவின்னு வச்சுப்போமே லௌகிகத்துல, எனக்கு உபகாரம் தான் தேவையா இருக்கு. ஆனா அந்த உபகாரமானது அந்த ஒரு ஆள் இல்லைன்னா கிடைக்காது. அதனால தான் நாம என்ன பண்றோம், அந்த ஆளை நம்ம கூப்பிடுறோம். இது நம்ம லோகத்துல அனுபவிக்கிறோம் இல்லையா? இதை நம்ம இன்னொரு இடத்துல ஆள் உடைய தேவை இல்லைங்கிறது எப்படி பார்க்கலாம் தெரியுமா? பாருங்க, எனக்கு ஏதோ கம்ப்யூட்டர்ல ஒரு ப்ரோக்ராமிங் ஏதோ பண்ணணும், அது விஷயமா சந்தேகம் இருக்கு. சரியா? நான் அந்த எக்ஸ்பர்ட்டை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன். அவர் எனக்கு ஆக்சுவலா இங்கேயும் என்ன தேவை இருக்கு, முன்னாடி சொன்னது போலவே உபகாரம் தேவையா இருக்கு. அந்த உபகாரம் பண்றதுக்கு அந்த எக்ஸ்பர்ட் நம்ம வீட்டுக்கு வர வேண்டியதா இருக்கு. அதனால ஃபோன் பண்ணி நான் கூப்பிட்டுருக்கேன். சரியா? இங்கேயும் என்ன தேவையா இருக்கு, உபகாரம் தான் தேவையா இருக்கு. அந்த உபகாரம் பண்றதுக்கு அவரை வர வேண்டியதா இருக்கு. சரியா? ஆனா அவரால் திடீர்னு வர முடியல. அவர் எனக்கு என்ன சொல்றார், உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ, என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண வேண்டியதா இருக்கோ, அதை நான் இங்கிருந்தே பண்ண முடியும். இங்கிருந்தே நான் உங்களுக்கு கைட் பண்ணி அந்த ப்ராப்ளமை என்னால சால்வ் பண்ண முடியும்னு சொல்றார். இப்போ நான் இல்லை நீங்க இங்க வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவேன்னா, பரவாயில்லை, எனக்கு தேவை இந்த ப்ராப்ளம் எனக்கு சால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்தே சொல்லுங்க, நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் என்ன சொல்லுவேன்? ப்ராப்ளம் சால்வ் ஆனா அப்புறம் அங்க இருந்து நீங்க சொல்லுங்க கைட் பண்ணுங்க. அதாவது எனக்கு தேவை உபகாரம் தான். அந்த உபகாரமானது அந்த ஆள் இங்க வராமல் இருந்தாலும் நடக்குமா இருந்தால் எனக்கு அதனால எந்த ஒரு நஷ்டமும் இல்லை, சரின்னு சொல்லிடுவேன். ஆனா முன்னாடி ஒரு உதாரணம் சொன்னேனே, இப்போ என்னுடைய வீட்டுல புஸ்தகங்கள்லாம் அடுக்கி வைக்கணும், எனக்கு என்ன ஒருத்தனாலேயே முடியாது, ஒருத்தர் வேண்டி இருக்கு. அதாவது அந்த உதவி வேண்டி இருக்கு, அந்த உதவுறதுக்கு ஒரு ஆள் வேண்டி இருக்கு. இப்போ நான் ஒருத்தரை கூப்பிட்டுருக்கேன் எனக்கு சகாயம் பண்றதுக்கு. அவர் நான் உங்களுக்கு போன் வழியாவே பண்ணட்டுமான்னு கேட்க முடியுமா? அப்படி உதவி பண்ண முடியுமா? முடியாது, முடியவே முடியாது இல்லையா? ரெண்டு உதாரணத்துக்கும் நல்லா வித்தியாசம் புரியுறது இல்லையா? அப்போ அவருக்கு கண்டிப்பா இங்க வந்துதான் ஆகணும். இதுல இந்த புஸ்தக உதாரணம் காமிச்சேனே, ஆள் வந்துதான் ஆகணும்னு, அந்த மாதிரி இடம் தான் இப்போ நம்ம விகிருத்தில இருக்கக்கூடிய இடம். அதாவது விகிருத்திக்கு அதனுடைய உத்தேசமா இருக்கக்கூடிய பலனை உண்டு பண்றதுக்கு, இப்ப சௌரியன் சருண் நிர்வ பேர் பிரம்மவர்ச்சச காமஹா இருக்குன்னு வச்சுப்போம். இந்த பிரம்மவர்ச்சச ரூபமான பலத்தை உண்டு பண்றதுக்கு அந்த சௌரிய யாகா இருக்கே, விகிருதி யாகா, அந்த யாகத்துக்கு உபகாரம் வேண்டி இருக்கு, சாகாயம் வேண்டி இருக்கு. அந்த சாகாயங்கள் பண்றதுக்கு பிராகிருதாங்கங்கள் இங்க வந்துதான் ஆக வேண்டியதா இருக்கு. எப்படி நம்ம இந்த புஸ்தகத்தை அடுக்கி வைக்கிறதுக்கு ஒருத்தர் இங்க வீட்டுக்கு வந்துதான் ஆக வேண்டி இருக்கோ, அந்த அதை போல. நல்லா புரிஞ்சுது அது? அப்போ இந்த விகிருதியானது முதல்ல எதை எதிர்பார்க்கிறது? உதவி, அந்த உபகாரத்தையா
உபகாரத்தை உண்டாக்குகின்ற பதார்த்தங்கள், பதார்த்தங்கள் நான் சொல்றது அங்கங்கள், பிராகிருத அங்கங்கள், அதை எதிர்பார்க்கிறதா? முதல்ல எதை எதிர்பார்க்கிறது? கேள்வி புரிஞ்சிருக்கா? கேக்குறதா? புரியும். கேள்வி புரிஞ்சுதா? உபகாரத்தை தான் எதிர்பார்க்கிறது, உபகாரத்தை தான் எதிர்பார்க்கிறது இல்லையா விகிருதி. ஆனா அந்த உபகாரமானது பிராகிருத அங்கங்கள் இங்க வராம முடியாதுங்கிறதுனால அதையும் சேர்த்து எடுத்துக்கிறது. இந்த விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கா? புரிஞ்சிருக்கு. இதத்தான் இங்க பங்கில சொல்றா பாருங்க. சாச்ச சாச்ச அப்படின்னு சொன்னா விகிருதிகத ஆகாங்ஷாச்ச ததா சாம்யதி யதா உபகாராக. முதல்ல பாருங்க, முதல்ல உபகாரங்கள் தான் தேவையா இருக்கு. ஆனா அந்த உபகாரங்கள் அங்கங்கள் வராமல் நடக்காது. அதனாலதான் என்ன பண்ற பாருங்க, உபகாராக தத் பிருஷ்டபாவேன அப்படின்னு சொன்னா அதன் பின்னாலேயே, உபகாரங்களுக்கு பின்னாலேயே என்ன வருது, இந்த அங்கங்கள் வருது. ஏன்னா அங்கங்கள் இல்லாம உபகாரம் உண்டாகாது. அதுதான் இங்க சொல்ற. தத் பிருஷ்டபாவேனச்ச பதார்த்தாக அன்வீயந்தே, பிராகிருத பதார்த்தாக. இப்ப நல்லா புரிஞ்சுது இல்லையா? அதிதேசம் அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னு புரிஞ்சிருக்கு இல்லையா அந்த ப்ராசஸ். நது உபகார மாத்திர அன்வயேன சாமியதி. விகிருதிகத ஆகாங்ஷா இருக்கே, அதுக்கு தேவையானது உபகாரங்கள் மட்டும் தானே. அந்த உபகாரத்தை மட்டும் எடுத்துக்கலாமேன்னு கேட்டா, உபகாரமானது அங்கங்கள் வராம எப்படி வரும்? அதனால உபகாரங்கள் மாத்திரம் சேருவதுனால விகிருதியினுடைய ஆகாங்ஷா முழுமை அடையாது. சரியா? நது உபகார மாத்திர அன்வயேன சாமியதி. அத்தச்ச யதா இந்திரிய பாவனாயாः கரணாகாங்ஷா தத்னः கரணத்வேன அன்வயே ஜாதே சித்தஸ்ய கரணத்வ அனுபபத்யாம் ஹோமஸ்ய ஆශ්‍රயத்வேன அன்வயம் யாவத் அனுவர்த்ததே நது தத்யன்வய மாத்ரேண நிவர்த்ததே. ஆශ්‍රயத்வேன ச கிருஹ்யமானः ஹோமः கரணாகாங்ஷயா ஏவ கிருஹ்யதே இத்யுச்யதே. நது ஆශ්‍රயாகாங்ஷா நாம சதுர்த்தியஸ்தி. ஏவம் விகிருதேஹ கதம் பாவாகாங்ஷா ந உபகாரான்வய மாத்ரேண நிவர்த்ததே உபகார பிருஷ்டபாவேன யாவத் பதார்த்தான்வயம் அனுவர்த்ததே. இங்க ஒரு நிறைய விஷயங்களை ஒரே இதுல கொண்டு வந்துட்டா. முதல்ல இங்க என்ன சொல்ல வந்திருக்காங்கிற அதனுடைய தாத்பரியத்தை நான் சொல்லிடுறேன். விகிருத்தியில இருக்கக்கூடியதான ஆகாங்ஷையானது வெறும் உபகாரங்கள்னால மட்டும் முழுமை அடையாது. அந்த உபகாரங்களை உண்டு பண்ணுகின்ற எத்தனை பிராகிருத அங்கங்கள் இருக்கோ, இங்க நல்லா கவனிச்சுக்கணும், எத்தனை அப்படின்னா எவ்வளவு இருக்கோ அவ்வளவு வரணும். 1-2 மிச்சம் இருக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது. எத்தனை தேவை இருக்கோ, அந்த உபகாரங்களை உண்டு பண்றதுக்கு எத்தனை அங்கங்கள் தேவை இருக்கோ அத்தனை அங்கங்கள் வந்த பிறகுதான் விகிருத்தியினுடைய ஆகாங்ஷா பூர்த்தி அடையும் அப்படிங்கிறது இந்த பேராகிராஃப்ல சொல்ல வந்த விஷயம், இந்த ஒரே வாக்கியத்துல சொல்ல வந்த விஷயம். அதற்கு நடுவுல ஒரு திருஷ்டாந்தத்தை எடுத்து காமிச்சார். எதை காமிச்சார்? நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதாவது தத்னா இந்திரிய காமஸ்ய ஜுஹியாத் அப்படின்னு நம்ம ஒரு உதாரண வாக்கியம் படிச்சிருக்கோம். பலாய விதீயமான குணஹா அப்படின்னு இது அந்த இடத்துல பார்த்த விஷயம். சரியா? இதுல அதாவது இந்திரிய பாவனாயாக கரணாகாங்ஷா தத்னஹா கரணத்வேன அன்வயே ஜாதே. முதல்ல இங்க நமக்கு என்ன தெரிகிறது? தத்னா இந்திரிய காமஸ்த ஜுஹியாத் அப்படின்னு வாக்கியம் பார்த்த உடனே இந்திரிய ரூப பலத்தினுடைய சாதனம் எது அப்படின்னு தெரியறது இந்த வாக்கியத்துல. இந்த ததி, ரொம்ப சரியா சொன்னேன். ததிதான் கரணம்னு தெரியறது. சரி, இப்படி தெரிஞ்சதே, தெரிஞ்ச மாத்திரத்துல ஆகாங்ஷா பூர்த்தி அடைஞ்சிருதா அப்படின்னு கேட்டா இல்லை. ஏன்னு கேட்டா வெறும் ததி அப்படிங்கிறது சித்த பதார்த்தா. இந்த சித்த பதார்த்தத்தினால நமக்கு ஆகாங்ஷா பூர்த்தி அடையாது. இப்ப வெறும் ததியானது இந்திரிய ரூப பலத்துக்கு சாதனம்னு என்ன தெரியுமா? ததியை கொண்டு வந்து அங்க வச்சா போதும் நாடும். ஆனா அப்படி இல்லையே தாத்பரியம். நமக்கு இன்னும் ஆகாங்ஷா பூர்த்தி அடையல. அப்ப நம்ம என்ன பண்றோம்?
அங்க ஒரு கிரியாவை ஆசிரியமாக எடுத்துக்கிறோம். எந்த கிரியாவை எடுத்துக்கிறோம்? ஞாபகம் இருக்கா? அக்னிஹோத்திரம். ரொம்ப சரியா சொன்னேன். அந்த பிரகரணத்தை வச்சுட்டு பார்த்தால் அக்னிஹோத்திர ஹோமஹா தான் அங்க ஆசிரயா. அது சேர்ந்ததுக்கு அப்புறம், அதாவது ஒரு கிரியாவோடு இந்த ததி சேர்ந்ததுக்கு அப்புறம் ஆகாங்ஷா பூர்த்தி அடைகிறதா இல்லையா? பூர்த்தி அடைகிறது. எப்படி இந்த திரவியம் அப்படிங்கிற ஒரு பதார்த்தம் பலத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடிய திரவிய பதார்த்தமானது, திரவியங்கிற குணமானது, அங்கமானது வந்தாலும் கூட ஆகாங்ஷா பூர்த்தி அடையல. அதன் பிறகு ஆசிரியமாக ஒரு கிரியாவை எடுத்துட்டோம். இந்த ததிக்கு ஆசிரியமாக ஒரு தாத்வர்த்தத்தை, அதாவது ஒரு ஹோமத்தை எடுத்துட்டோம். எடுத்துட்டதுக்கு அப்புறம் என்னாச்சு? ஆகாங்ஷா பூர்த்தி ஆயிடுது இல்லையா? அத போலதான் பிரகிருத ஸ்தலத்திலையும் விகிருத்திக்கு உபகாரம் தான் தேவையா இருக்கு. ஆனா அந்த உபகாரம் மாத்திரம் வந்ததுனாலேயே விகிருத்தினுடைய ஆகாங்ஷா பூர்த்தி ஆயிடுத்துங்கிறது இல்லை. அந்த உபகாரத்தை உண்டு பண்ணுகின்றதான அங்கங்கள் இருக்கே, கிரியாக்கள், அவைகள் வந்ததுக்கு அப்புறம் தான் விகிருத்தினுடைய ஆகாங்ஷா பூர்த்தி அடைகிறது. திருஷ்டாந்தத்துல ததிங்கிறது திரவியம், சரியா? அதுக்கும் இந்த விகிருத்தியிலும் நம்ம எதுக்கும் ஒற்றுமையை பார்க்கணும், உவமை எதற்கு சொல்லணும், உபமானம் அப்படின்னு கேட்டா பாருங்க, ததிஸ்தானத்துல இங்க உபகாரங்கள். நமக்கு தத்தா இந்திரிய காமச ஜுகியாத் அப்படிங்கிறதுல ததிதான் கரணம். ஆனா அது வந்தாலும் கூட ஆகாங்ஷா பூர்த்தி அடையல. அத போல இங்க விகிருத்திக்கு தேவையானது உபகாரம் தான். ஆனா அந்த உபகாரம் வந்த மாத்திரத்தினால விகிருத்திக்கு என்ன ஆகல? ஆகாங்ஷா பூர்த்தி அடையல. உதாரணத்துல நமக்கு எப்போ அந்த ஆகாங்ஷா பூர்த்தி அடைஞ்சது? ஆசிரியமாக ஒரு கிரியா கிடைச்சதுக்கு அப்புறம், அக்னிஹோத்திர ஹோமஹாங்கிற கிரியாவை எடுத்துட்டதுக்கு அப்புறம் அங்க ஆகாங்ஷா பூர்த்தி அடைஞ்சது. அத போல இங்கேயும் உபகாரத்தை உண்டு பண்ணுகின்றதான கிரியா, அதாவது பிராகிருத அங்கங்கள், பிரயாஜ அனுயாஜாதி அங்கங்கள், இந்த அங்கங்கள் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் என்னாச்சு? விகிருத்தினுடைய ஆகாங்ஷாவானது பூர்த்தி அடைஞ்சது, சாந்தி ஆச்சு. இப்ப நல்லா புரிஞ்சுட்டா? திருஷ்டாந்தத்துக்கும் பிரகிருத ஸ்தலத்துல எப்படியும் சமன்வயப்படுத்தினார் அப்படிங்கிற நல்லா புரிஞ்சுட்டா? இதத்தான் இந்த வாக்கியத்துல நீட்ட வாக்கியத்தை சொல்லியிருக்கார். நடுவுல இன்னொரு ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்லியிருக்கார். என்ன விஷயத்த சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்டா, இப்ப பாருங்க, தத்னா இந்திரிய காமச ஜுகியாத் அப்படிங்கிற இடத்துல ததியானது கர்மமாக சேர போறதா அல்லது கரணமாக சேர போறதா? பாவனையில எந்த பிரகாரத்துல போய் சேர போறது? கரணமா. ரொம்ப சரியா சொன்னேன், கரணமா சேர போறது. சரி, அந்த இடத்துல கர்மவாக, அதாவது சாத்தியமாக எது சேர போறது? ஹோமம். அக்னிஹோத்திர ஹோமம். இல்ல. பொதுவா சாத்தியம் அப்படிங்கிறது புருஷார்த்தமா இருக்கும், ஈப்சிதமா இருக்கும். இந்திரிய பலம் இருக்கு, இந்திரிய புஷ்டிங்கிற பலன், அதுதான் சாத்தியம் அங்க, சரியா? அப்போ இங்க பாருங்க, இதி கர்த்தவியதாவாக எது சேர போறது? அந்த ததி ஹோமத்தை எப்படி பண்ணணுங்கிற அந்த பிரயோகம் இருக்குமே, அதாவது அங்கங்கள் இருக்குமே, அதெல்லாம் இதி கர்த்தவியத்துல போய் சேர போறது. அப்போ ஒரு பாவனைக்கு மொத்தமே 3 ஆகாங்ஷைகள் தான், சாத்தியம், சாதனம், இதி கர்த்தவியதா. அப்படி பார்க்கும் பொழுது சாத்தியமாக இந்த இடத்துல எது சேர்ந்திருக்கு? இந்திரிய ரூப பலன். ஆமா ஆமா. சாதனமாக எது சேர்ந்திருக்கு? ஹோமஹா இல்ல, ஹோமஹா இல்ல, ததிதானே. தத்னான ததி வந்து இருக்கு, ஆசிரியம்னு சொல்லிருக்கோம் நம்ம. அதான் கர்மாவை ஆசிரியிச்சு தானே இருக்கு ததி. இந்த கடைசியில் நமக்கு நம்ம கரணம் தான் சொல்ல போறோம். ஆனா நம்ம இப்போதைக்கு ஒரு அந்த ப்ராசஸ் எப்படிங்கிறத சொல்றதுக்காக நான் கேட்கிறேன். இந்த இடத்துல
பலத்துக்கு சாதனம் எது? ததி. ததி தானே, அதுல நம்ம சந்தேகமே ஆமா இல்லை. அதனாலதான் நம்ம அது ஆமா பலாய குணவிதின்னு சொல்லிட்டு இருக்கோம், பலாய கர்ம ஆமா விதின்னு நம்ம சொல்றது இல்லை இல்லையா? ஆமா ததிதான் கரணம். சரி, ரெண்டாவது ஆகாங்ஷியம் பூர்த்தி ஆயிடுது. இப்போ மூணாவது இதிகர்த்த வேதாகாங்ஷா. இதுல அங்கங்கள் போய் சேர போறது. அந்த யாகத்துல எதுதெல்லாம் அங்கங்களா இருக்கோ அந்த ஆ பிரணயனாதிகள் எல்லாத்தையும் சேர போறது. சரி, அப்போ இந்த தாத்வர்த்தா இருக்கே அக்னிஹோத்திர ஹோமஹா, இதுக்கு எப்படி அன்வயா? கர்மவாகவா கரணமாகவா இதிகர்த்த எப்படி அன்வயா சொல்ல போறேன்? ஏன்னா எல்லாத்தையும் ஒவ்வொன்று சேர்ந்தாச்சு, ஆகாங்ஷா பூர்த்தி ஆயிடுது, எப்படி சேர போறது அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆசிரயத்வேன அன்வயான்னு சொல்றோம் இல்லையா? இப்படிதான் நம்ம படிச்சோம். ஆமா தாத்வர்த்தஸ்ய ஆசிரயத்வேன அன்வயான்னு சொல்றோம், ஞாபகம் இருக்கா? क्वचित् இப்படிதானே படிச்சோம். आश्रयत्वेनापि அப்படின்னு படிச்சோம். क्वचित् புரியல. आश्रयत्वेनापि அப்படின்னு क्वचित् क्वचित् ஆசிரயத்வேன आश्रयत्वेन கரெக்ட். அங்க தாத்வர்த்தஸ்ய நானா பிரகாரேன அன்வயான்னு சொல்லும் பொழுது கர்மத்வேனா கரணத்வேனா கொச்சித் ஆசிரயத்வேனாபி அப்படின்னு சொன்னாலா இல்லையா? ஆமா ரொம்ப சரியான நேரத்தை ஞாபகப்படுத்தினால இன்னும் சௌகரியம் போச்சு. கர்மத்வேனா கரணத்வேனா கொச்சித் ஆசிரயத்வேனா அப்படின்னு சொல்றோமே. அப்போ இந்த கர்மத்துவ பிரகாரா ஏகா, கரணத்துவ பிரகாரா ஏகா, ஆசிரயத்துவ பிரகாரஹான்னு இன்னொன்னு இருக்கா? அப்படி இருக்கிறதா இருந்தா என்ன ஆயிடும் தெரியுமா? இந்த 3 ஆகாங்ஷா சொல்றோமே, சாத்தியம் சாதனம் ஆமா இதிகர்த்தவியதான்னு, இதை தவிர்த்து இன்னொன்னு ஒண்ணு இருக்குன்னு ஆயிடும். சதுர்த்தி ஆகாங்ஷா காச்சன வர்த்ததே அப்படின்னு ஆயிடுமா ஆகாதா? அது ஆயிடும் தானே. அதுக்கு ஆமா தான் இங்க பதில் சொல்லி கொடுக்குறா. அப்படி எல்லாம் கிடையாது, நாலாவதா ஒரு ஆகாங்ஷா கிடையாது. இந்த ஆசிரியத்வேன அன்வயான்னு நம்ம வாயால சொல்றோம், வேற பதத்தை உபயோகப்படுத்துறோமே தவிர்த்து இதுவும் கரணாகாங்ஷை தான். கரணத்வேனையும் அன்வயா இத்தியர்த்தா. அதனால இப்ப தாத்வர்த்தஸ்ய அக்னிஹோத்திர ஹோமஸ்ய கதம் அன்வயான்னு கேட்டா நம்ம ஆசிரியத்வேன்னு சொல்றோம். இந்த ஆசிரியத்வேன அன்வயான்னு சொன்னாலும் அது கரணத்வேனே அன்வயான்னு தான் அர்த்தம். அதனால நாலாவதா இதோ இன்னொரு ஆகாங்ஷா இருக்கு அப்படிங்கிறதாக அர்த்தம் இல்லை. இது ஒரு புது விஷயம் தானே. இதுதான் இங்க சொல்லி கொடுத்துருக்கா ஆமா பாருங்க, பங்கி பாருங்க, இதைத்தான் சொல்லி கொடுக்குறா. இது நடுவுல வந்த ஒரு புது விஷயம். வசுதா இந்த விஷயத்தை எதுக்காக ஆரம்பிச்சா அப்படின்னு கேட்டால் திருஷ்டாந்தத்தை காமிக்கிறதுக்காக. அதாவது விகிருத்தியினுடைய ஆகாங்ஷையானது வெறும் உபகாரம் மாத்திரம் சேர்றதுனாலேயே சாந்தி அடையாது, ஆகாங்ஷா உபசமனம் ஆகாது. உபகாரத்தை உண்டு பண்ணுகின்றதான அங்கங்கள், பிராகிருத அங்கங்கள் சேர்ந்தாதான் உபசமனம் ஆகும். எதை போல தத்னா இந்திரிய காமஸ்த ஜுகியாத் அப்படிங்கிற இடத்துல ததிங்கிற கரணமானது சேர்ந்த மாத்தத்தினாலேயே நமக்கு ஆகாங்ஷா பூர்த்தி ஆகல. அதன் பிறகு அந்த ததிக்கு ஆசிரியமாக இருக்கக்கூடிய தாத்வர்த்தா கிரியா சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஆகாங்ஷா பூர்த்தி எப்படி ஆறதோ அதை போல அப்படின்னு காமிக்க வந்தார். இதுதான் அங்க தேவையான விஷயம். நடுவுல இன்னொரு விஷயத்த விசாரிச்சார். ஏன்னா ஆசிரியத்துவேன தாத்வர்த்தஸ்ய அன்வயே ஜாத்தே ஏவ ஆகாங்ஷா சாமியத்தின்னு சொன்னாரே, இந்த ஆசிரியத்துவேனன்னு சொல்றேன், இது என்னது நாலாவது பிரகாரமா அப்படின்னு கேள்வி எழுப்பி, இல்ல இதுவும் கருணாகாங்ஷதான் அப்படின்னு பதில் சொல்லியிருக்கார். சரியா? நான் இந்த பங்கியை படிக்கிறேன். இப்போ சொல்லி கொடுத்த அர்த்தத்தை மனசுல பார்த்தால் இந்த பங்கி நல்லா புரியும். அத்தச்ச யதா இந்திரிய பாவனாயாக கரணாகாங்ஷாவானது தத்னஹா கரணத்வேன அன்வயே ஜாத்தே, ததியானது கரணமாக அன்வயிச்ச சமயத்தில் என்ன ஆகல, கரணாகாங்ஷா பூர்த்தி ஆகல. ஏன்னா சித்தஸ்ய கரணத்துவ அனுபபத்தியா, சித்த பதார்த்தமான திரவியமாக இருக்கக்கூடிய அந்த ததிக்கு கரணத்துவம் சித்திக்காது நேரடியாக என்பதினால் ஹோமஸ்ய ஆசிரயத்வேன அன்வயம் யாவது அனுவர்த்ததே, ஹோமத்திற்கு ஆசிரயத்துவமாக அன்வயம் வரையில அந்த நீண்டு போகிறது அப்படின்னு அர்த்தம். ததி கேவலமா போய் சேராது, ஹோமாஸ்ரிதம் ததின்னு அதுவரையில் நீண்டு கொண்டு போகணும் சம்பந்தத்தை. ஹோமாஸ்ரயத்வேன அன்வயம் யாவத் அனுவர்த்ததே. கிம் அனுவர்த்ததே? ஆகாங்ஷா அனுவர்த்ததே. நது தத்யன்வய மாத்திரேன நிவர்த்ததே ஆகாங்ஷா. ஆகாங்ஷையானது ததி சேர்ந்த மாத்திரத்திலேயே பூர்த்தி அடையல. ஹோமஹாவானது ஆசிரியமாக அன்வயிக்கிற வரையில் அந்த ஆகாங்ஷா வந்துட்டே இருந்தது.
இப்போ ஒரு கேள்வி வந்தா, இந்த ஆசிரயம்னா என்னது அப்படின்னு அதை சொல்லி கொடுக்குறா. ஆசிரயத்வேனச்ச கிருஹ்யமானஹா ஹோமஹா கரணாகாங்ஷயா ஏவ கிருஹ்யதே இத்யுச்சதே. அதனால என்ன எடுத்து இது நாலாவதா இன்னொரு ஒரு ஆகாங்ஷா ஆசிரயாகாங்ஷா அப்படிங்கிறது கிடையாது. அது சொல்றா. நது ஆசிரயாகாங்ஷா நாம சதுர்த்தி அஸ்தி. இந்த நடுவுல வந்தது இல்லையா ஆசிரயத்வேனச்ச கிருஹ்யமானஹா, இது வந்து பிரசங்காத் சொன்ன விஷயம். சரியா? ஏவம் அத போலவே விகிருத்தேஹே கதம் பாவாகாங்ஷா ந உபகாரா அன்வய மாத்திரேன நிவர்த்ததே. கியத் பர்யந்தம் அனுவர்த்ததே அப்படின்னு கேட்டா, உபகார பிருஷ்டபாவேன யாவத் பதார்த்தான்வயம் அனுவர்த்ததே. யாவத் பதார்த்தம் நடத்தும், எத்தனை அங்கங்கள் பிரகிருத்திலிருந்து வர வேண்டியதா இருக்கோ அத்தனையும் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் சேர்ற வரையில் அனுவர்த்ததே தொடர்கிறது. இது தொடர்கிறது. விகிருத்தேஹே ஆகாங்ஷா அனுவர்த்ததே கதம் பாவாகாங்ஷா தாவத் பர்யந்தம் அனுவர்த்ததே. அதச்ச உபகார பிருஷ்டபாவேன கிருஹ்யமானாः பதார்த்தாः கதம் பாவாகாங்ஷயா ஏவ கிருஹ்யந்தே. அப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறது? இந்த உபகாரத்து உண்டு பண்றதுக்காக வரக்கூடியதான அங்கங்கள் எதெல்லாம் இருக்கோ, பிராகிருதாங்கங்கள் ஆகட்டும், பிராகிருதாங்கத்துக்கு அனுவாதமாக விதிக்கப்பட்ட நூதன விகிருதி அங்கமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அது அத்தனையும் சேருகின்ற வரையில் விகிருதிக்கு ஆகாங்ஷாவானது இருக்கிறது. அதுதான் சொல்ற. அதச்ச உபகார பிருஷ்டபாவேன கிருஹ்யமானாः பதார்த்தாः கதம் பாவாகாங்ஷயா ஏவ கிருஹ்யந்தே. தத்ர பிராகிருதாः பதார்த்தாः கதம் பாவாகாங்ஷயா கிருஹ்யமானாः அப்படி ந பிரகரண கிராஹ்யாः. இதுல பிராகிருதாங்கங்கள் சேர்றது இல்லையா, உபகாரத்தை உண்டு பண்றதுக்காக வந்த பிராகிருதாங்கங்கள், அந்த பிராகிருதாங்கங்கள் விகிருத்தியினுடைய கதம்பாவாகாங்ஷையில சேர்ந்தாலும் கூட அங்க பிரகரணம் விநியோஜகம் ஆகாது. ஏன் ஆகாது? என்னுடைய கேள்வி திருப்பி கேட்கிறேன். விகிருத்தியினுடைய கதம்பாவாகாங்ஷையில் இந்த பிராகிருதாங்கங்கள் சேர்ந்தாலும் கூட அந்த அங்க விநியோஜகமாக பிரகரண பிரமாணம் இருக்காது. ஏன் இருக்காதுன்னு கேள்வி. ஏன்னா அந்நியதராகாங்ஷா தானே இருக்கு. அதாவது பிராகிருதாங்கங்களுக்கு கிம்பாவாகாங்ஷா இல்லை. அதுதான் சொல்ல வந்த இல்லையா? ஆமாண்ணா, அதுதான் சரி, அதுதான் பதில். தத்ர பிராகிருதாக பதார்த்தாக கதம் பாவாகாங்ஷயா கிருஹ்யமானாः அப்படி ந பிரகரண கிராஹ்யாः. ஏன் அப்படின்னு கேட்டா, பிரகிருத்யுபகாரகதையா தேஷாம் ஆகாங்ஷா பாவாத். பிரகிருத்திலே உபகாரத்தை பண்ணினதுனால இப்போ இந்த விகிருத்தியில சேரும் சமயத்தில், கதம்பாவாகாங்ஷையில் சேரும் சமயத்தில் பிராகிருதாங்கங்களுக்கு கிம்பாவாகாங்ஷா இல்லை என்பதினால். ஆனால் ஔதும்பரத்துக்கு அப்படி இல்லை, அதுக்கு இன்னும் ஆகாங்ஷா இருக்கு. ஏன்னா அது இப்பதான் புதுசா படிக்கப்பட்டிருக்கு. அது பிரகிருத்தில இல்லையே. ஔதும்பரம் பிரகிருத்தில காதிருந்தன இருக்கு இல்லையா? அதை இப்ப சொல்றார். ஔதும்பரத்வாதயஸ்து, இந்த மாதிரி எதெல்லாம் பிராகிருத அங்கங்களை உத்தேசிச்சு விகிருத்தில புதுசா விதிக்கப்பட்டிருக்கோ அந்த மாதிரியான அங்கங்களுக்கு, அதனாலதான் ஆதிபதத்தை போட்டார். ஔதும்பரத்வாதயஸ்து அந்நிய அனுபகாரகதையா. இந்த ஔதும்பராதிகள் எல்லாம் பிரகிருத்தில உபகாரம் பண்ணல. பண்ணிருந்தா இதுக்கும் என்ன இருக்காது, கிம்பாவாகாங்ஷா இருந்திருக்காது. ஆனா இது பிரகிருத்தில உபகாரம் பண்ணல. அதனால ஔதும்பரத்வாதயஸ்து அந்நிய அனுபகாரகதையா சாகாங்ஷாஹ பசு நியோஜன யூப பிருஷ்டபாவேன யாவத் காதிரத்துவம் ஆயாதி. பிரகிருத்திலிருந்து பசு நியோஜனத்துக்கு பசு நியோஜனத்தை பிரயோஜனமாக கொண்ட யூபமானது எப்போ வருதோ அந்த யூபத்தோடு சேர்ந்து காதிரமும் வரும் தானே. அந்த காதிரம் வரும் பொழுது யாவத் காதிரம் ஆயாதி, அந்த காதிரம் வரும் சமயத்திலேயே தாவத் விதியந்தை நூத்தனத்தையாய், இங்க விக்கிரத்துல புதுசா விதிக்கப்படுறது உதும்பரம் இது யுக்தம் தேஷாம் பிரகரணாத் கிரகணம் குதஹா உபயாகாங்ஷா சத்வாத். உபயாகாங்ஷா இருப்பதனால இது தகுந்ததுதான். ஏன்னா
உதும்பரம் இப்பதான் வந்திருக்கு புதுசா, அதனால அதுக்கும் ஆகாங்ஷா இருக்கு, விகிருதிக்கும் ஆகாங்ஷா இருக்கு. விகிருத்தியினுடைய ஆகாங்ஷா இன்னும் பூர்த்தி அடையல. ஏன்னா யூபம், வெறும் யூபம் வந்தா போறாதே, யூபத்துக்கு தேவையான காஷ்டம் வரணுமே. அந்த காஷ்டம் வர்ற வரையில பிரகிருதியுடைய ஆகாங்ஷா பூர்த்தி அடையாது, அப்படியே நிற்கும். அப்போ விகிருதிக்கும் ஆகாங்ஷா இருக்கு, அந்த சமயத்துல இந்த உதும்பரத்துக்கும் ஆகாங்ஷா இருக்கு. சரியா? இப்ப நல்லா பாருங்க, விகிருத்தியில யூபம் போய் சேர்றது இல்லையா, யூபத்தை உண்டு பண்றதுக்காக தான் உதும்பரம் போய் சேர்றது. இந்த யூபம் போய் சேரும் பொழுது யூபத்துக்கு ஆகாங்ஷா இருக்கா இல்லையா? இருக்கு. இல்ல, அது பிரகிருதியில உபயோகம் இருக்குண்ணா. ஆகாங்ஷா கிடையாது. நல்லா பாருங்க, யூபம் வந்து பிரகிருதிலேயே உபகாரம் பண்ணினதா இல்லையா? யூபம்ங்கிறது நான் சொல்றது திருஷ்டாதிஷ்ட கணமா இருக்கக்கூடியது, இந்த காஷ்டத்தை சொல்றேன். அதாவது அந்த என்ன சொல்றது, அந்த காஷ்ட உதும்பரத்துவத்தை நான் சொல்ல, வெறும் காஷ்டம்னு வச்சுப்போமே, அது திருஷ்டாதிருஷ்ட சம்ஸ்காரமா உண்டான அந்த பதார்த்தத்தை சொல்றேன், உதும்பர காஷ்டத்தை நான் சொல்லல. சரியா? உதும்பரத்துவத்தை நான் சொல்றேன், உதும்பரத்துவத்தை நான் சொல்லல, அந்த காஷ்டத்தை சொல்றேன். அது பிரகிருதியில உபயோகப்பட்டதுக்கு இல்லையா, அதனால அதுக்கு ஆகாங்ஷை இருக்காது. அதனால யூபத்துக்கு பிரகரணத்தினால விநியோகம் கிடையாது. ஆனா யூபத்தை உத்தேசிச்சு விதிக்கப்பட்ட உதும்பரத்துவம் இருக்கே, அந்த அதுக்கு ஆகாங்ஷா இருக்கு இல்லையா? புரிஞ்சது இல்லையா? அது புரியுது. அதுதான் சொல்லிட்டு இருக்கா. यदिहि यूपपृष्ठभावेन खादिरत्वं विहितं स्यात् ततः विकृतेः आकांक्षाभावात् औदुम्बरत्वं न प्रकरणग्राह्यं स्यात्. இப்போ நல்லா பாருங்க, யூபத்தை உத்தேசிச்சு விகிருத்தியில உதும்பரத்துவம் விதிக்கப்படல, உதும்பர காஷ்டம் தனியா வேற எதுக்கோ விதிக்கப்பட்டிருக்கு விகிருத்தி இப்படின்னு ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. அதாவது விகிருத்திலிருந்து வெறும் யூபகா வரல, யூபத்தோடு சேர்ந்து காதிரமும் சேர்ந்தே வருது. சரியா? இந்த உபஹோமங்கள்னு சில புது கர்மாக்கள் விதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னோம் இல்லையா விகிருத்தில, அத போல உதும்பர காஷ்டமும் விதிக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க புதுசா. இந்த நிலைமை புரியுறதா? நம்ம கல்பனை பண்ணிக்கக்கூடிய நிலைமை புரியுறதா? புரியுது. இப்போ இந்த உதும்பரத்தினுடைய அன்வயா பிரகரண பிரமாணத்தினால கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்காதுங்க. கிடைக்காது. ஏன்னா காதிரம் போய் சேர்ந்துடுத்து, விகிருதி யூபாங்கமாக சேர்ந்துடுத்து, அதுக்கப்புறம் ஆகாங்ஷை இருக்காது. எதுக்கு ஆகாங்ஷை இருக்காது? விகிருதிக்கு ஆகாங்ஷை இருக்காது, அதுக்கு இருக்கும், அது உபஹோமம் மாதிரி இருக்கும். நல்ல நிலைமை நான் இன்னொரு சொல்லேன் பாருங்க, விகிருதிக்கு ஆகாங்ஷை இருக்கு, பிராகிருத அங்கங்கள் வரும் பொழுது நம்ம என்ன சொல்றோம், இப்போ வாஸ்தவிகத்துல சித்தாந்தத்துல யூபம் மட்டும்தான் வருது, யூபத்துக்கு அங்கமா இருக்கக்கூடிய காதிரம் வரல, தத் ஸ்தானத்தை உதும்பரம் விதிக்கப்பட்டதுனாலே சொல்லிட்டு இருக்கோம். சித்தாந்தத்துல ஒரு கற்பனையை நம்ம வந்து இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி யோசிச்சு பார்ப்போம். விகிருத்தியில யூபம் பிரகிருத்திலிருந்து வரும்பொழுது காதிரத்தோட சேர்ந்துதான் வருதுன்னு வச்சுப்போம். சரியா? உதும்பர காஷ்டா தனியா வேற எதுக்கோ படிக்கப்பட்டிருக்கு புதுசா விகிருத்தில, உபஹோமங்கள் எப்படி படிக்கப்பட்டிருக்கோ அதை போல தனியா படிக்கப்பட்டிருக்கு. இந்த யூபத்துக்கும் உதும்பர காஷ்டத்துக்கும் சம்பந்தம் இல்லை இப்படின்னு வச்சுன்னு பாருங்க, அது ஒரு தனி அங்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ விகிருத்தியில வெறும் யூபம் மட்டும் வந்து சேராது, பிரகிருத்தில இருந்து காதிரமும் வந்து சேர்ந்துடும். இப்போ சேர்ந்ததுனால விகிருத்திக்கு ஆகாங்ஷை இருக்குமா? யூபத்துக்கு உண்டான காஷ்டம் உதும்பர விஷயத்துல இன்னும் விகிருத்திக்கு ஆகாங்ஷை இருக்குமா? ஆகாங்ஷை இருக்காது. ஏன்னா யூபமும் யூபத்தோடு சேர்ந்து காதிரமும் சேர்ந்துடுது அப்படிங்கிறதுனால. அப்போ அந்த உதும்பரம் என்ன ஆகும் தெரியுமா? உபஹோமங்களை போல தனியா படிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு மட்டும் ஆகாங்ஷா இருக்கும், கிம்பாவ ஏதுன்னு. அது சேரும் சமயத்துல விகிருத்திக்கு ஆகாங்ஷா இருக்காது. புரிஞ்சுதா இது எப்படின்னு? இதை நம்ம வந்து கற்பனை பண்ணி பார்க்கிறோம் புரிஞ்சுக்கிறதுக்காக, வாஸ்தவிகத்துல அப்படி இல்லை. அதுதான் சொல்றார், எதிஹி ஒருவேளை இப்படி இருந்தால், எப்படி இருந்தால், யூப பிருஷ்டபாவேன காதிரத்துவம் விஹிதம் ஸ்யாத், ஒருவேளை இப்படி விதிக்கப்பட்டிருந்தால் விகிருத்தியிலே, ததா விகிருத்தேஹே ஆகாங்ஷா பாவாத், விகிருத்தியுடைய ஆகாங்ஷா இருக்காது காதிரம் சேர்ந்ததுனால, ஔதும்பரத்துவம் ந பிரகரண கிராஹ்யம் ஸ்யாத், ஏன்னா உதும்பரத்துக்கு ஆகாங்ஷா இருந்தாலும் விகிருத்திக்கு ஆகாங்ஷா இல்லை, அது பூர்த்தியா எடுத்து என்பதனால்
நச்ச ஏததஸ்தி அப்படி கிடையாது. இங்க வந்து காதிரம் வரவே இல்லை. அதாவது காதிரஸ்தானத்துல உதும்பரம் படிக்கப்பட்டதுனால அது அங்கிருந்து இங்க வரல. உதும்பர சேரும் பொழுது விகிருதிக்கும் ஆகாங்ஷா இருக்கு, உதும்பரத்துவத்துக்கும் ஆகாங்ஷா இருக்கு. அதுதான் என்ன சொல்றார், நச்ச ஏததஸ்தி இப்படி இல்லை. சோதகஸ்ய காதிரத்துவ அவிஷயத்துவா, அதாவது அதிதேச பிரமாணமானது யூபத்தை மட்டும்தான் விஷயம் ஆக்கிக்கிறது தவிர்த்து, ஏன்னா இங்க உதும்பரம் படிக்கப்பட்டதுனால காதிரத்தை நீ அங்கே இரு, உன்னுடைய ஸ்தானத்துல இன்னும் நாங்க உதும்பரகா படிக்கப்பட்டிருக்கு, நான் அதை எடுத்துக்கிறேன்னு இந்த சோதகங்கிறது அதிதேச பிரமாணம் என்ன பண்ணும், இந்த கதிரத்தை கொண்டு வரவே வராது, யூபத்தை மட்டும் கொண்டு வரும். அதனாலதான் இங்க உபயாகாங்ஷா இருக்கு. அதனால என்ன ஆறுது, உதும்பரத்வஸ்ய விகிருத்தியங்கத்துவம் பிரகரண பிரமாணேன பவதி உபயாகாங்ஷாயா சத்வாத். இன்னைக்கு நம்ம இதோட நிறுத்திப்போம். மங்கள ஸ்லோகம். யத்கிருபாலேஷ மாத்ரேன புருஷார்த்த சதுஷ்டயம் பிராப்யதே தமஹம் வந்தே கோவிந்தம் பக்தவத்சலம் அனந்த குணசம்பன்னம் அனந்த பஜன பிரியம் அனந்த ரூபிணம் வந்தே குரும் ஆனந்த ரூபிணம்.